சாயிராம் ஜெய் சாயிராம். என் அன்பு கண்மணியே, உன்னுடைய ஆசை எதுவோ அது நிறைவேறப் போகிறது. அதன் மூலம் உனக்கு மன நிறைவு ஏற்பட்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். ஆம் குழந்தையே, மங்களகரமான வியாழனுக்குள் மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது. சந்தோஷத்தில் திளைத்து நிற்கத்தான் போகிறாய். நன்றி சொல்லவும் போகிறாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு உன் சாயப்பா நிகழ்த்தப் போகும் அற்புதத்தால் நிகழப் போகிறது, நடந்தேறப் போகிறது. உன்னுடைய இவ்வளவு நாள் சோகமெல்லாம் மாறி உன் வாழ்க்கையின் போக்கே வேறு விதமாக மாறி உன் வாழ்க்கை தரமே உயரப் போகிறது. அதை அனுபவிக்க நீ தயாராக இல்லாமல் இப்படி கலங்கி போய் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய சோதனைகளெல்லாம் சாதனைகளாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் எப்பொழுதுமே உன்னுடன் இருந்தும் உனக்கு இந்த வாக்கை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உனக்குள் ஏன் எந்த மாற்றமும் நிகழவில்லை? திரு குழந்தையே, கண்களை நன்றாக துடைத்துக்கொள், முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு உன் சாயப்பாவிடம் வா குழந்தையே. நம்பிக்கையோடு எல்லாமே கடந்து செல்லும், மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கை விதையை உன்னில் நான் ஊன்றுவேன். அப்பாவின் இந்த ஒரு விரல் போதாதா உனக்கு? பிடித்துக்கொள் என் குழந்தையே. உனக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வா என் குழந்தையே. இன்னும் என்னதான் கோபம் உனக்கு உன் அப்பாவின் மேல்? நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன் உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால், மனவேதனையில் நீ தவித்து கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால் தான் நான் உனக்கு கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவம் அடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள்.
உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என் மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய். உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மேல் கோபப்படுகிறாய். அதனால் தவறு ஒன்றும் இல்லை குழந்தையே. உனக்கு என்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நீ என்னிடம் கோபப்படுகிறாய் என்பதற்கு மிக நன்றாகவே எனக்கு புரிகிறது கண்மணியே. வருத்தப்படாதே. அப்பாவிடம் கோபப்பட்டு விட்டோமே, அப்பா நம்மேல் மன வருத்தத்தில் இருப்பாரோ என்று சந்தேக கண்ணோடு என்னை பார்க்காதே என் கண்மணியே. நீ என்ன செய்தாலும் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய பாசம், அன்பு, அக்கறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னை என் குழந்தை போல் நேசித்து கொண்டே இருப்பேன். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கும் பாசத்தை யாராவது அளவிட முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளை மேல் வைத்திருக்கும் அக்கறையை யாராவது அளவிட முடியுமா? அதே போலத்தான் நானும் உன் மீது அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, அமைதியாக இரு என் குழந்தையே. எப்பொழுதும் உன்னுடன் உன் மனதிற்குள் உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை விட்டு யார் சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதிக அன்பு இருக்கும் நமக்குள் கோபம் இருப்பது மிக தவறொன்றுமில்லை. அதனால் நீ கோபப்பட்டதை நினைத்து நினைத்து மன வருத்தப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடப்பது எல்லாம் நலமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக முடியும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய வேதனையான முகத்தையும் மனவேதனையான குமுறல்களையும் உன் கண்ணீரையும் பார்த்துவிட்டுதான் நான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ கவலைப்படும் அளவிற்கு இதுவரை உன் வாழ்வில் எதுவும் நடந்து முடிந்துவிடவே இல்லை. உன் வாழ்க்கைக்கு தேவை இல்லாததை தான் உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றியிருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி கிடைத்து விடாதா? என் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை அமைந்து விடாதா? என் வாழ்விற்கும் என் வெற்றிக்கும் ஒரு புதிய பாதை திறக்கப்படாதா என்று நீ ஏங்கிய விஷயத்திற்கு ஒரு மந்திர சாவியை நான் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். ஒரு மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உன்னுடைய எதிர்காலத்தின் வாழ்வை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவுதான் இது. நான் தீட்டிய திட்டம்தான் இது. நான் ஏற்படுத்திய மந்திர சாவிதான் இது. சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. நான் தீட்டிய திட்டம், நான் ஏற்படுத்திய முடிவு, நான் உருவாக்கிய மந்திர சாவி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் திருப்பத்தையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். இதுதான் முடிவு, இதுதான் தீர்வு என்று நான் உன்னிடம் சொல்லும் பொழுது எதற்காகவும் எதை நினைத்தும் எந்த காரணத்திற்காகவும் எதை பற்றியும் யோசிக்கவே யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நான் சொன்னதினாலா? ஒரு நிகழ்வுகள் நடந்தால், உன்னை சுற்றி ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தால், உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டால் அதற்கான காரணங்களை பற்றி யோசிக்காதே. அது நிகழ்ந்ததற்கான அர்த்தத்தை மட்டுமே சிந்தனை செய். காரணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்காதே.
காரணங்களை தேடி தேடி அலைவதால் உனக்கு என்னதான் பலன் கிடைக்கப் போகிறது? எப்பொழுதுமே நடந்ததற்கான காரணங்களை தேடி தேடி அலைபவர்கள் எப்பொழுதுமே நிம்மதியாக இருந்ததே இல்லை. அதற்கு பலனும் இருந்ததாகவே தெளிவாக இல்லை. காரணங்களை தேடினால் உன்னுடைய நிம்மதிதான் கெட்டுவிடும். சரி என் பிள்ளையே, நான் உனக்காக கண்டுபிடித்திருக்கும் அந்த மந்திர சாவி என்ன என்றுதானே இப்பொழுது உன் மனதில் கேள்வியாக உள்ளது. அந்த மந்திர சாவி உன்னுடைய நம்பிக்கையான எண்ணங்களே, உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளே, உன்னுடைய நேர்மறையான அணுகுமுறைகளே. நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஆனால் எப்பொழுதும் என்னுடைய எதிர்மறை எண்ணம்தான் என் வாழ்க்கையை வழிநடத்துகிறதே. அந்த எதிர்மறை எண்ணத்திலிருந்து, எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து நான் வெளிவர எனக்கு உபாயம் தாருங்கள் சாயிநாதரே என்று உன் மன எண்ணம் எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. இதோ உனக்கான மந்திர சாவியை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். நீ நேர்மறையாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து நிம்மதியான வாழ்வை நிச்சயமாக தேடி பிடிக்கலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உண்மையாக நேசிப்பவர்கள், உன்மேல் உண்மையாக அன்பும் பாசம் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதுமே நீ அழிந்து போக வேண்டும் என்று எந்த நொடியும் நினைத்து கூட பார்க்கவே மாட்டார்கள். தேவைப்பட்டால் தன்னை தானே அழித்துக் கொள்வார்களே தவிர உண்மையான நேசிப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதுதான் மிக உண்மையான அன்பு. உணர்வுகளை புரிந்து கொள்ளாத இடத்தில், உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாத இடத்தில் சிரித்து கொண்டே இருந்தால் என்ன, அழுது கொண்டே இருந்தால் என்ன, எல்லாமுமே சமம்தான். மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதில், அனுசரித்து போவதிலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் எப்பொழுதுமே நீ மட்டுமே விட்டு கொடுத்து போக வேண்டும், நீ மட்டுமே அனுசரித்து கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பதுதான் மிக மிக தவறு. இதையே அனுசரித்து போவதையே, சகித்து கொண்டு போவதையே நீ வாடிக்கையாகி வைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்குள்ளும் உணர்வுகள் இருக்கிறது என்பதையே மறந்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள். இதுதான் மனிதனின் இயல்பு. நன்றி மறந்தவர்களை நினைத்து நினைத்து நிம்மதி இழக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து அவர்களோடு வாழ்ந்திய நாட்களை எண்ணி எண்ணி உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. வேண்டுமானால் நல்ல சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்துக்கொள். அவர்களோடு நன்றாக வாழ்ந்த சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்துக்கொள். ஆனால் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற நாள், அவர்கள் உன்னோடு பேசாதிருந்த நாட்களை மீண்டும் மீண்டும் எண்ணி எண்ணி உன்னையே வருத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்திற்கு ஆளாக்காதே. அது உன் வாழ்க்கைக்கு தான் தீங்காக முடிந்துவிடும். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளும் மனிதர்கள் வேண்டுமானால் மறந்து போகலாம், ஆனால் இறைவன் எப்பொழுதுமே மறப்பதே இல்லை. உன்னுடைய எண்ணம் என்ன, உன்னுடைய நல்ல சிந்தனை என்ன என்பது எல்லாமே எனக்கு தெரியும். தேவையில்லாமல் நான் தர்மப்படி நடப்பதால் தான் எனக்கு கஷ்டங்கள் வருகிறதா என்று என்னிடமே கேள்வி எழுப்பாதே. நீ தர்மப்படி நடக்கிறதால் தான் கஷ்டங்கள் வருகிறது என்று நீ நினைத்து கொண்டு அதர்ம வழியில் உன் வாழ்க்கையை நீ பயணம் செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு நீயே தீங்கு இழைப்பதற்கு சமமாகும். உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்வதற்கு சமமாகும். உன் வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் எப்பொழுதுமே தர்ம சிந்தனைப்படியே சென்று கொண்டிரு. கஷ்டங்கள் வருகிறதே என்று வேதனைப்படாதே. வாழ்க்கை என்று இருந்தால் கஷ்டங்களும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். யாருக்குமே இது புதிதல்ல, நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கும் அல்ல. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும், பகலும் இரவும், நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர்
பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதில் யாருக்குமே விதிவிலக்கு அல்ல. உன்னுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரியே உன் வாழ்க்கை மாறும். நல்ல சிந்தனை, நல்ல செயல்களை மட்டுமே வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் திருப்திகரமாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் உனக்கு அதை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயத்தை உன் மனதில் எடுத்தும் கொள்ளாதே. நான் தான் உன்னோடு இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே, பின் உன் மனதில் தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? எது நடந்தாலும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை சிந்தனை விட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைவாய். என்னத்தான் காரணமாக இருக்கும்? என் வாழ்க்கையில் ஏற்றங்கள் எதுவுமே நிகழவில்லையே, என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று எப்பொழுதும் காரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே. உன் அருகிலேயே நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயி தேவா? உன்னுடைய விதி, உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய கிரகநிலை, நம் வாழ்வு என்று உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதால் எந்த பயன் இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார். இது எல்லாமே உன் கையில் இல்லை. நீ நினைப்பது போல உன் விதியை உன்னால் மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்வை நீ ஆசைப்பட்டது போல திருத்தியமைத்து கொள்ள முடியுமா? அல்லது உன்னுடைய கிரக நிலையைத்தான் உன்னால் மாற்ற இயலுமா? எதுவுமே முடியாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன பலன் வந்து போகிறது உன் வாழ்வில்? அவையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அந்த நிகழ்வுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், மாற்ற இயலும் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்ப்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்க பழகு. உன்னை தாக்கும் மிக அதிகமாக போராட்டத்தினால் மனம் வருந்தி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நானும் அந்த போராட்டம் உன்னை மிக அதிகமாக தாக்காமல் இருக்க நானும் அதனோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று உன்னை தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழுவதை நீ கண்குளிர காண்பாய்.
மறந்தும் கூட மற்றவர்களுக்கு மற்றவர்கள் மனதை காயப்படுத்த எண்ணாதே. எல்லோர் வாழ்விலும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானதுதான். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது உனக்கே வேடிக்கையாக இல்லையா? உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும். அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. இன்பம் வரும் பொழுது எதையுமே சொல்லாமல் அதை சந்தோஷமாக அனுபவிக்க தெரிந்த உனக்கு துன்பம் வந்துவிட்டவுடன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது எனக்கு புரியவே இல்லை என் பிள்ளையே. இன்று இருப்பது நாளை அப்படியே இருக்கும் என்று நம்பிவிடாதே. நாளை மறுநாளும் அது அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன் வாழ்வில் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது போல நாளை நீ இருக்கப் போவதில்லை. நேற்று இருந்தது போல இன்று நீ இருந்ததும் இல்லை. அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே இந்த உலகத்தில் மாறாதது.